இப்படி இருக்கிற உங்க போட்டோவை இப்படி மாத்தணுமா? இப்படி இருக்கிற உங்க போட்டோவை இப்படி மாத்தணுமா? இதுக்காக நீங்க எந்த ஆப்பையும் டவுன்லோட் செய்ய வேண்டாம். உங்க மொபைல்லயே இருக்கக்கூடிய கூகுள் போட்டோ ஒன்னு இருந்தா போதும், 10 ஆப்புக்கு சமம். எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் டெக் குரு சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மொபைல்ல இருக்கிற கூகுள் போட்டோவை ஓபன் பண்ணுங்க. டல்லா இருக்கிற உங்க போட்டோ ஒன்று செலக்ட் பண்ணுங்க. கீழே இருக்கிற பிளஸ் ஐகானை டச் பண்ணி சினிமா டச் போட்டோ அப்படின்னு இருக்கும், அதை ஓபன் பண்ணுங்க. அதை ஓகே கொடுங்க. ஒரு வித்தியாசமான அனிமேஷனுக்கு இந்த மாதிரி மாறும். இதை சேவ் கொடுத்து அடுத்து எடிட்டிங் ஆப்ஷனை தொட்டு இந்த அன்ஃப்ளவர் ஆப்ஷனை தொட்டு பக்கத்தில் இருக்கிற தேவையில்லாத எல்லாத்தையும் காணாம ஆக்கிடலாம். அடுத்து டன் கொடுத்து வெளியே வந்து கிராப் என்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸை சேவ் கொடுத்து அப்படி அந்த இன்சென்ஸ் பக்கத்தில் டச் பண்ணி அதை சேவ் கொடுத்தீங்கன்னா உங்க போட்டோ வேற லெவலுக்கு மாறிடும். பைக்கு, காரு ஏதாவது ஒரு இடத்துல நீங்க ஒரு வீடியோ எடுத்திருந்து அது ரொம்ப ஷேக் ஆயிருந்து அது ஷேக் இல்லாம நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அதுக்கு நிறைய நீங்க ஆப்பை தேடி இருப்பீங்க. தேவையே இல்லை, இந்த கூகுள் போட்டோ ஒன்று போதும். இதை ஓபன் பண்ணுங்க, அந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்க, எடிட் ஆப்புக்கு போங்க. இந்த ஃபர்ஸ்ட்லேயே வர ஷேக்கிங் இதை கொடுத்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு எந்த வீடியோ உங்களுக்கு ஷேக்கிங் இல்லாமல் வேணுமோ அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் செஞ்சு ஓகே கொடுத்தீங்கன்னா 2 செகண்ட்ல ஷேக்கிங் இல்லாத வீடியோ உங்கள் மொபைலுக்கு டவுன்லோட் ஆகிடும். உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லா ஃபோட்டோவும் எப்பவும் சேஃபாக இருக்கணும்னா இந்த கூகுள் ஃபோட்டோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கூகுள் ஃபோட்டோவில் எப்பவுமே எந்த வருஷம் ஆனாலும் சரி 2014 நான் எடுத்த ஒரு ஃபோட்டோ இப்போ வரைக்கும் அதை சேவாக வச்சிருக்கிறேன் ஒரு ஞாபகார்த்தமாக. உங்கள் மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, அதை எந்த தேதி, எந்த வருஷம், எந்த மாதம் அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா இந்த கூகுள் ஃபோட்டோவில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அது எந்த வருஷம், எந்த மாதம், எந்த தேதி, எந்த டைம்ன்றது தெளிவாக உங்களுக்கு ஈஸியாக காட்டிடும். உங்கள் ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இதில் வந்துங்கன்னா ரிமூவ் அண்டு டெலீட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இதில் லாங் வீடியோ ரொம்ப இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. ஸ்டோரேஜ் அதிகமாக பிடிச்சிட்டு இருக்கும் அது. நெக்ஸ்ட்டு பிளர்ரான ஃபோட்டோஸ், நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுப்பீங்க, அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பிளர்ராக இருக்கும், ஃபோட்டோ நீங்கள் யூஸ் பண்ணவே மாட்டீங்க, அந்த ஃபோட்டோ எதுக்குமே இல்லாமல் இந்த ஸ்டோரேஜை பிடிச்சிக்கிட்டு இருக்கும். அதே போல் இந்த நிறைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருப்பீங்க, அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் உங்களுக்கு தேவையே இருக்காது, எப்போது ஒரு முறை எடுத்திருப்பீங்க. அப்புறம் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறது, நிறைய நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைக்கிறது, இதெல்லாம் டவுன்லோட் ஆகி உங்கள் கேலரியை ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிட்டு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து இதில் வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு, அப்புறம் இன்ஸ்டாகிராம், யூடியூப், இது போல் வீடியோ, ஃபோட்டோ எல்லாம் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த அதர் ஆப்லேருந்து டவுன்லோட் பண்ணுற ஃபோட்டோ வீடியோவும் இருக்கும். அந்த ஃபோட்டோ வீடியோவும் உங்களுக்கு வேண்டாதது இருக்கும் நிறைய. அதெல்லாம் வந்து நீங்கள் இதில் கிளியர் பண்ணி உங்கள் ஸ்டோரேஜை வந்து அதிகரிச்சுக்க முடியும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள தமிழ் டெக் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம்.